पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத கிரக பயிற்சி 2025 ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சோசியத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைய உள்ளார். சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறது அதன் வீரியத்தை அதிகரிக்கும் என்கிறதுனால சனி வக்கர பயிற்சி முக்கியத்துவம் பெறுது. அதோடு சூரியன் கடகராசிக்கு போகிறாரு, செவ்வாய் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடம்பர சுக வாழ்க்கை அளிக்கும் சுக்கிரன் ஜூலை மாதத்தில் ரிஷபராசியில் உள்ள நிலையில் மிதுனத்துக்கு போகிறாரு. ஜூலை மாத கிரக பயிற்சிகள் காரணமாக சில ராசிக்காரவங்க குறையாத அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வாங்க என்கிறாங்க. ஜூலை மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு துலா ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் உங்கள் ராசியையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறாரு. லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறதுனாலும் நன்மையை செய்யும். வருமானம் திருப்தியாக இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்கிறதுனால சேமிப்பிற்கும் இடம் இருக்குது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுனால குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம். குழந்தைகளை தனியே வெளியே அனுப்ப வேணாம். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் சுப பார்வை சனி ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை பெருமளவில் குறைத்து விடுது. முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். நிச்சயதார்த்தம், விவாகம், சீமந்தம், குழந்தை பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளினால் பணம் செலவழியும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அளிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யுன்யம் ஓங்கும். அடுத்தது உத்தியோகம். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ஜீவனஸ்தானத்தையும் அங்கு அமர்ந்துள்ள சனி ராகு பார்க்கறதுனால ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும். வேலை இல்லாத துலா ராசிக்காரவங்களுக்கு மனசுக்கு பிடித்த பிரபல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். தற்போது பணியாற்றி வரும் நிறுவனத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலும் ஆதரவும் கிடைக்கும். வெளிநாடு போயிட்டு பணியாற்ற விருப்பம் இருந்துச்சுன்னா இப்போது நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். தொழில், வியாபாரம், வர்த்தக துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சாதகமாக வலம் வர்றதுனால சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்கும். உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பும் விலையும் கிடைக்குமுங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. தொழிலதிபர்கள் தங்கள் உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம். புதிய விற்பனை நிலையங்களை திறக்கிறதுக்கும் அனுகூலமான மாதம் இது என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. புதிதாக வர்த்தக துறையில் காலடி பதிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதமே அதற்கு ஏற்ற தர்மம்தான். அடுத்தது கலைத்துறையினர். கலைத்துறையை தனது பிடியில் கொண்டுள்ள சுக்கிரன் சிறந்த சுபபலத்துடன் வலம் வர்றதுனால புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். வருமானம் உயரும். திரைப்பட நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு லாபகரமான மாதம்தான். இயக்குநர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆகியோருக்கும் கிரக நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது. அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரனும் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் தோஷமின்றி சுபத்துவ பாதையில் வலம் வர்றதுனால கட்சியில் ஆதரவு பெருகும். மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். தசா புத்திகளுக்கு ஏற்ப வருமானத்துக்கும் குறைவு இருக்காது.
சிலருக்கு கட்சியில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியது வரும். அடுத்தது மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வர்றதுனால பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நல்ல நண்பனின் சேர்க்கை ஏற்படும். படித்தவற்றை தேர்வுகளில் மிக சரியாக எழுதும் திறனும் அதிகரிக்கும். வெளிநாடு போயிட்டு விசேஷ மேற்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு இருக்குதுங்க. அடுத்தது விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் சுபபலம் பெற்று திகழ்வதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். உரம், விதை மற்றும் தண்ணீர் வசதி போதிய அளவுக்கு கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் அனுகூலமாக மாறுறதுனால பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதியை பெறலாம். அடுத்தது பெண்மணிகள். முக்கிய கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வர்றதுனால திருமணமான பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமாகும். கணவன், குழந்தைகள் ஆகியோரின் அன்பும் பாசமும் மனதை நெகிழச் செய்யும். வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனசுக்கு பிடித்த நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குமுங்க. ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியையும் பார்வையிடுறதுனால திருமணமான பல பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. அடுத்தது அறிவுரை. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான், ராகு இணைந்திருக்கிறதுனால குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும். சில குழந்தைகளுக்கு கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். ஆதலால் தான் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளோம். அடுத்தது பரிகாரம். சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்கிறது நல்லது. பரிகாரத்துக்கு ராகுவை சனி பகவானாக கருத வேண்டும் என புராதன ஜோதிட நூல்கள் கூறுது. சனிக்கிழமையில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் எள் எண்ணெய் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா உடனுக்குடன் பலன்களிக்கும். திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க அவரவர்களின் வீட்டு பூஜை அறையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம். திருக்கோயிலில் செய்த அதே பரிகார பலனை பெறுவீங்க. தேவை பக்தியுடன் கூடிய நம்பிக்கை.